ஹலோ ஃபர்ஸ்ட்லைஸ் நான் தான் ரூபி. ஸோ இன்றைக்கி நம்ம யூங்கிக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் மை சிஇஓ. டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே யூங்கி அவங்க அப்பா கிட்ட, இப்போ எனக்கு எதுக்குப்பா கல்யாணம், எனக்கு புரியல, நான் என்ன அப்படியே டென்ஷன் ஆகுதுப்பா நீங்கள் கல்யாணம் பற்றி பேசினாலே. டே என்னடா உங்கள் அப்பாட்ட இப்படி பேசுகிற? அம்மா வராதம்மா இதில் சும்மா கல்யாணம்ன்ட்டு நானும் வயசாக செத்து போகிறேண்ணா. இங்கே பாரு சுகா, எவ்வளோதான் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களுக்கும் ஆசை இருக்கும் எங்கள் பேரை பெற்றிங்களை எடுத்து வளர்க்கணும்னு. ஐயோ, நான் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேண்ணா. இப்போ எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிற, நாங்கள் பொண்ணு பார்த்துட்டோம், அவங்க அம்மாவுக்கும் எல்லாருக்கும் ஓகே. அம்மா என்னம்மா நீ பண்ணிக்கிற சுகா, அதுக்கு மேலே என்கிட்ட பேசாத. பண்ணி தொலைகிறேன். சி எரிச்சல் ஆகுது. இன்னும் 2 வீக்ஸில் கல்யாணம்டா. அம்மா 2 வீக்ஸ்லையாம்மா? ஆமாம், உனக்கு அப்படி தான் கட்டி வைக்க முடியும். நீயும் ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்துட மாட்ட, நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியுமா? உனக்கு 2 வீக்ஸில் கல்யாணம் பண்ணிக்கிற. ஏய் எதுக்கு இப்போ பையன்கிட்ட எரிஞ்சு விழுற? நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் இப்படி சாஃப்டாக செல்லம் கொடுத்து வளர்க்குறதுனால தான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், உங்களே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ சுகாவும் எதுவுமே சொல்லாமல் வேலை போயிடுறான். அந்த பக்கம் உங்கள் சைட் பார்த்தா உங்கள் அம்மா தான், நவிமா உன்னோட அந்த கபோர்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம், அம்மா திருப்பியும் முதல்ல இருந்தா. இங்கே பாரு, எங்களுக்கும் வயசாகுது, நாங்களும் பேரன் பேத்தி எடுத்து வளர்க்கணும், அதை பார்க்கணும், அதை கொஞ்சணும் தானே. ஆமாம், உங்கள் அப்பாலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் இந்த மாப்பிள்ளையும் ரிஜெக்ட் பண்ணினா. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ஓகே, நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். யார் கேட்டுமா ஓகே சொன்னீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் இல்லடி, உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னராக நல்ல பையன்னு சொன்னாங்க. எனக்கு வேறு என்ன அப்ஜெக்ஷன்? நானும் ஓகே சொல்லிட்டேன். அம்மா என்னை பற்றி யோசிச்சே பார்க்கலாம்ல, 2 பேரும் யோசித்து பார்த்ததுனால தான் கிட்டத்தட்ட நீ சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீ இன்னும் பிஸ்னஸ்னே அலையிறே தவிர வேறு சொல்லு, நீயே சொல்லு, எனக்கு வேறு என்ன சொல்கிற? கபோர்டில் வச்சுருக்கேன், ஓகே சொல்லு, வேறு வழி இல்லை. கல்யாணம்னா அவன் கூட தான். எல்லாம் என் தலை எழுத்து. அவன் பேர் என்ன? அவன் பேர் வந்து சுகாடி. சுகாவா? அவனா? அம்மா என்னம்மா, உனக்கு வேறு பையனே கிடைக்கலையா? ஏண்டி, உனக்கு அவனை தெரியுமா என்ன? எம்மா அவன் சிடுமூஞ்சி பையன்மா. அவனை ஏம்மா எனக்கு என்ன சொல்கிறதும்மா? இங்கே ப்ளீஸ்மா, தயவு செஞ்சுமா, பிச்சாக்காரனை கூட கல்யாணம் பண்ணி வைம்மா. என்னாலும் சுகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நவி என்ன பேசிகிட்டு இருக்க நீ? சுகாவை பார்த்து என்ன இப்படி பேசுகிற? பா என்னப்பா நீ தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கு தெரியாதாப்பா அவனை பற்றி? எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணி வைப்பானா? சொல்லு. அவன் அவனை நல்லா பார்த்துப்பான், ஆயிரம் பிடுங்குவான். ஓ பா, என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்போ நான் அவனை பிஸ்னஸை விட்டு தூக்குறேன். பா என்னப்பா நீ லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்னை விட அந்த பையன்தான் உனக்கு முக்கியமாக போச்சா? எனக்கு அவன் முக்கியம், நீ முக்கியம்லாம் இல்லை. உன் லைஃப் எனக்கு பார்க்க வேணாமா? இல்லை எனக்கு புரியல. ஒரு அப்பாவை எனக்கு அந்த ஆசைலாம் இருக்காதா? சொல்லு நீயே. அதுக்கு ஏன்பா அவன்? இங்கே பாரு நவி, அவன் தான் என் மாப்பிள்ளை, அவன் தான் உனக்கு ஹஸ்பண்ட். இதை நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்க வீட்டில் பேசிட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. சுகா ஓகே சொல்லிடுவான், நீ கட்டிக்கிற. அப்போது சுகாவுக்கு தெரியுமா என்ன நான் தான் பொண்ணுன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்பரும் அதே கபோர்டில் இருக்கும், வேணா பேசு. எனக்கு என்ன வேறு வேலை பொழப்பு இல்லையா? அவன்கிட்டலாம் பேசிட்டு கல்யாணம் பண்ணுறேன், பண்ணி தொலைகிறேன். ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். என்ன பேசுகிற நீ? டைவர்ஸ் அது இதுன்னு? ஏங்க அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றால, விடுங்க. இதில் சொன்னது பெரிய விஷயம். நீ பேசாமல் இருங்க, சும்மா சண்டை கட்டிகிட்டு இருக்காதீங்க அவன் கூட. என்னடி பேசுகிறான் போ? விடுங்கங்க. இப்போ என்ன தான் ஓகே சொல்லிட்டால, பார்த்துக்கலாம், அப்படியே விடுங்க. ஸோ நீங்கள் அப்படியே மேலே போயிட்டுறீங்க. மேலே போயிட்டு ஒரு ஸ்டெப்ஸில் அப்படியே தொங்கி பார்க்குறீங்க.
மா எப்போ கல்யாணம்? 2 வீக்ஸ்லடி. 2 வீக்ஸ்லையா? எனக்கு புரியல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? 2 வீக்ஸில் இது கல்யாணம்? இவ்வளோ சீக்கிரமாக இது கல்யாணம்? இங்கே பாரு நவி, அடுத்து நான் மேலே வருவேன். நான் அவன்கிட்ட பேசவே இல்லை, நான் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ, சும்மா சண்டை போடாதீங்க 2 பேரும். நவிமா, 2 வீக்ஸில் கல்யாணம். உங்கள் நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணுவோம். என்னமோ பண்ணி தொலைங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு மேலே ஏறி போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. 2 வீக்ஸில் அதுவும் அவங்க கூடயா அப்படின்ற மாதிரி. அப்போது உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்கள்ல கபோர்டில் அவங்க ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அதில் யூங்கி அழகாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. ஐயடா, எப்படி சிரிக்கிறான் பாரு. என்கிட்ட மட்டும் அப்படியே முறைப்பான். சே, நான் என்ன பண்ணுறது? இவனெல்லாம் கட்டிக்கிட்டேன் எப்படி? சிடுமூஞ்சி பையன், இவங்கிட்ட கட்டிக்கிட்டு நான் சாவ போகிறேன், அது மட்டும் கன்ஃபார்ம். அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கீங்க. பக்கத்தில் ஃபோன் நம்பர் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ண முடியாது, பண்ணாமல் பண்ணிட்டோம், எப்படியும் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க தானே. போடா. ஸோ நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த 2 வீக்ஸும் முடியுது. அன்னைக்கு உங்கள் மேரேஜ் டே. நீங்களும் உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வரீங்க. பா ப்ளீஸ்ப்பா, இப்போ சொன்னாலும் நான் ஓடி போயிடுவேன்ப்பா, விட்டுருப்பா என்ன ப்ளீஸ்ப்பா, இங்கே வேணாம்ப்பா எனக்கு. வயன் அமைதியாவா, எல்லாம் இருக்காங்க, திட்டு வைக்காத. அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற? தெரிஞ்சே என்ன இப்படி பண்ணுறப்பா நீ? ஐயோ, அவன் கூட ஏன்ப்பா? நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, வயன் உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அம்மா சீன் போடாத, நீ ரொம்ப ஜாலியாக இருக்க தானே, அழுற மாதிரி சீன் போடுறப்பார், கல்லஞ்சக்காரி போடி. அதெல்லாம் எதுவும் இல்லை, போய் நில்லு போ. இவக்கெல்லாம் அதுக்கிட்ட பேசுகிறேன், ஓவராக சீன் போடுவா இவ தான். ஒன்றும் சொல்கிறா பார், நான் உன்கிட்ட பேசவே இல்லைப்பா. சரி நீ வா, நீ பேசாத, என்கிட்ட உன்னை யார் பேச சொன்னா? அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு சுகா பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. சுகா இன்னுமே உங்களை பார்க்கவே இல்லை. அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவன் மூஞ்சி பார்க்குறீங்க. இதோட என் லைஃப் காலி. இவன் கத்துறது நான் கத்துறது, ஐயோ சும்மாவே டென்ஷனாக போகும். இவனை வேற கல்யாணம் பண்ணிட்டு சாவ போகிறேன் அப்படி நீங்கள் முணுமுணுத்துட்ருக்கீங்க. அது சுகாக்கே கேட்டுருச்சு. அவன் திரும்பி பார்க்குறான். அப்படி யாரா நம்மளை அவ்வளோ கேவலமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி. உங்களை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு. ஏய், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, கல்யாணம் பண்ண போகிறேன் உன்னைத்தான். நான் என் தலையெழுத்து. அப்போது நான் உன்னைத்தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேண்ணா? ஏன், அதில் என்ன உனக்கு? அப்போ நீ ஃபோட்டோவே பார்க்கலையா? பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது, அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன், எனக்கு மட்டும் நான் ஆசையாக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்புறம் என்ன, நிறுத்த வேண்டியது தானே? நீ நிறுத்து. என்னாலெல்லாம் வாழ்க்கை பூரா அவன் கூட சண்டை கட்டிகிட்டு இருக்க முடியாது நவி. எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னும் மனசில் கோட்டை கட்டி வச்சுருக்கீங்களா? ஏதோ நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன மாதிரி. எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நீயும் போக சொல்லிப்போ நினச்சேன். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை யோங்கி. பிடிக்கலன்னா தயவு செஞ்சு உங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லு, இங்கேயே முடிச்சுக்கலாம். ஏன் நீ சொல்லு, நானும் சொல்ல முடிஞ்சால் சொல்ல மாட்டேனா? அதே மாதிரி தான் நானும் நிற்கிறேன். அப்போ மூடிட்டு நில்லு. நீ வாய். டேய் டேய் டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? அவகிட்ட என்னடா சண்டை கட்டிகிட்ருக்க? பா, இவ்வளோலாம் ஏற்பா பொண்ணு பார்த்தீங்க? உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கலையா ஊரில்? இவதான் கிடைச்சா உனக்கு? இங்கே பாரு சுகா, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, சும்மா லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத, மரியாதையாக கல்யாணம் பண்ணிக்கோ. ஃபாதர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ரொசீட். ஓகே சார். அவரும் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சுகா, உங்களுக்கு நவியை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம் ஃபாதர். நவி ஆகிய நீ சுகாவை திருமணம் செய்ய சம்மதமா? பண்ணி தொலைகிறேன். சம்மதம் ஃபாதர். ஸோ அப்படியே உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் முடியுது. நீங்கள் 2 பேரும் ஒஞ்சிட்டு நான் குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. பட் அந்த பக்கம் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் அப்படியே சிரித்து பேசிட்டு கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேரும் அதெல்லாம் பார்க்கவே முடியல. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் ஃபீல் ஆகுது. நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க, சுகா உங்களை பார்க்குறான். டக்குன்னு வெடுக்குன்னு திரும்பிக்கிறீங்க 2 பேரும், சி இவ மூஞ்சா அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படியே ஈவினிங் ஆகுது.
சுகாவோட அம்மா அப்பா சுகா கிட்ட, டேய் உங்கள் 2 பேர்த்துக்கும் தனியாக வீடு பார்த்தாச்சு, அங்கே தான் நீங்கள் பெண்மே இருக்க போகிறீங்க. ஆ தனி வீடா? அவ கூடயா? பா கல்யாணம் பண்ணிட்டேன். தனி வீட்டில் தான் அவன் இந்த ராட்சசி கூட நல்லா இருக்க முடியாதுப்பா. இது ராட்சசியா? அங்கிள் உங்கள் பையன் என்னை பார்த்து ராட்சசின்றானா? அவன் ஒரு சிடு மூஞ்சு, நீ என்னை பார்த்து ராட்சசின்ற? ஆ ஏய் யாரை பார்த்து சிடு மூஞ்சின்ற? உன்னை பார்த்தா என் காது கேட்கலையா, கண்ணு தெரியலையா உனக்குலாம்? இப்படி மோசம் போயிட்டேன். சே, காது கேட்காத கண்ணு தெரியாத பையனால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாரு, ஓவராக பேசினேன்னா வாயை உடச்சிருவேன் நவி. ஐயோ நான் பயந்துட்டேன். ஓப்பா நான் இதுக்கு தான்ப்பா சொன்னேன் இவ்வளோலாம். இங்கே பாரு சுகா, கல்யாணம் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நீ அவன் கூட தான் வாழணும். இங்கே பாரு நவி, சுகாவை அனுசரித்து தான் நீ போகணும். அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி வளர்ந்துட்டாமா, சிடு மூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. அப்பாடா அங்கிள், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அங்கிள் உங்கள் பையன் சிடு மூஞ்சின்னு. அதான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அவன்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட். ஸோ அப்படி சொல்லிட்டு சுகா அவன் காரில் ஏறிக்கிறான். நீங்களும் அப்படியே இன்னொரு பக்கம் போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ காரும் எடுக்கிறாங்க. அப்போது சுகா, டிரைவர் ஏசி போட்டு விடு. டிரைவர் ஏசியெல்லாம் வேணாம், எனக்கு ஒத்துக்காது. அப்போ கீழே இறங்கி நடந்து போ. முடியாது. டிரைவர் ஏசி போடாதீங்க, எல்லா விண்டோஸும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். டிரைவர் இப்போ நீங்கள் ஏசி போட்டே ஆகணும். நீங்கள் என்னோடய டிரைவரா இல்லை அவள் டிரைவரா? அவள் சொல்கிறத கேட்குறீங்க? டிரைவர் உங்கள் பாஸோட அப்பா நம்பர் இருக்குது? இருக்குது மேம். நம்பர் கொடுங்க. எம்மா தாயே, நீயும் பிடுங்க வேணாம், ஏசி தானே, ஆஃப் பண்ணுங்கள் டிரைவர். தட்ஸ் குட் மை பாய். அதுக்கு சுகா எதுவுமே சொல்லலை. அவன் பாட்டு உக்காண்டான். எதுக்கு வம்பு, உங்ககிட்டலாம் பேச முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வீட்டுக்கும் போகிறீங்க. உங்கள் லக்கேஜை பின்னாடி எல்லா சர்வெண்ட்டும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சுகா அதை பார்க்குறான். ரொம்ப லக்கேஜ் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்ககிட்ட, நவி என்ன உன் வீட்டை மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்துட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், இந்த வீட்டை நீங்கள் மட்டும் கட்டல, எங்கள் அப்பாவும் காசு போட்டு கட்டியிருக்காங்க, ஓகேவா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டால் நீ என்ன பதில் சொல்கிற? போதுண்டி அம்மா, உன்ட்ட எதுவுமே பேசலை. ரொம்ப சந்தோஷம், கிளம்பு மொத்தம் இங்கேருந்து. ஏடி சும்மா கத்திகிட்டே இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா வல்லுன்னுட்டு இருக்க. நீங்களாம் தான் கண்டுக்கவே இல்லை. இவங்கிட்ட யார் பேசுவா அப்படின்ற மாதிரி தான் லக்கேஜ் எடுத்து மேலே போயிட்டுருக்கீங்க. அவனுக்கு இன்னும் கோவம் வருது. ஐயோ இவளெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறனோ தெரில அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிகிட்டே நிற்கிறான். சுகா வந்து ஒரு மேட் கிட்ட, எனக்கு ஹாட் ஒரு காஃபி. ஓகே சார். ஸோ அப்படியே சுகாவும் மேலே போயிடுறான். மேலே வந்து ரூம் ஓப்பன் பண்ணான். ரூமில் யாருமே காணும். எங்கே இவ்வளோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இப்போ என்ன 7:30 பிடிச்சி இழுத்துட்டு வர போகிறாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு. சுகா ரூம் தள்ளி 2 ரூம் இருக்கும். அந்த 2 ரூம் தள்ளி இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் போய் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அப்படியே இந்த பெட்டில் ஹாயாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே என்ன பண்ணுற? பின்ன ஒரு ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காங்களா? இங்கே பாரு, எரிச்சல் பண்ணாத. அப்பப்போ அப்பா அம்மா வருவாங்க. இப்படி தனித்தனியாக இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வந்தால் வந்துக்கிறேன். இப்போ போய் நீ தூங்க, நான் இங்கே தூங்கிக்கிறேன். இங்கே பாரு நவி. அப்போ உனக்கு என் கூட தூங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா என்ன? ஆளை விட்றி, நீ இங்கே தூங்கிக்க, நான் போகிறேன். ஸோ அவன் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு சொல்லியிருப்பான். அவங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அப்படியே நீங்களும் தூங்கியிருப்பீங்க. இப்படியே டேஸ் போகும். ரொம்பலாம் பேசிக்க மாட்டீங்க 2 பேரும். என்னன்னா என்ன அப்படி தான் இருப்பீங்க. அப்படி இருந்து நீங்கள் பேசினாலுமே சண்டை வரும். ஃபுல்லாக சண்டை தான் வந்துட்டுருக்கும். உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படி சண்டை போட்டு தான் இருப்பீங்க. சாப்பிடும்போது கூட நீங்கள் தனியாக அவன் தனியாக தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்படியே 2.5 months போகுது. வீட்டிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, என்னம்மா சொல்லு, என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். ஃப்ரீயா? இல்லை ஃப்ரீயெல்லாம் இப்போ இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன், ஒர்க் இருக்குது, பாய். சொல்கிறத கேளு. என்னம்மா என்ன பிரச்சனை இப்போது? நானும் உங்கள் அப்பாவும் வீட்டுக்கு வரோம். அப்படியா, சரி ஓகே, சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு 5 minutes போகுது, ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் ஒருத்தவங்க அம்மா சொன்னது. எது, வீட்டுக்கு வராங்களா? திருப்பி ஃபோன் அடிக்கிறீங்க உங்கள் அம்மாவுக்கு. ஹலோ அம்மா, சொல்லுடி, இப்போ தானே ஃபோனை வச்ச. அம்மா வீட்டுக்கு எதுக்கு வர நீ? நான் மட்டும் இல்லடி, உங்கள் அப்பாவும் தான்.
எதுக்குமா 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க? அது சும்மா தான். ஏன்? மா எதுக்கு இதெல்லாம்? ஏன் வீட்டுக்கு வரதில் என்ன பிரச்சனை உனக்கு? அது அது நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம். எப்போ நீங்கள் வரீங்க? நாங்கள் ஒரு 1 மந்த் அங்கே தான் தங்குவோம். ஆ தங்குவீங்களா? மா எதுக்குமா சம்மந்தமே இல்லாமல் இப்போது? உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்டேன். பெரிய வீடு தானே, எத்தனை ரூம்ஸ் இருக்குது, தங்கறதுல என்ன உனக்கு ப்ராப்ளம்? அது மா எதுக்குமா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா நவி? இல்லையே, என்ன ப்ராப்ளம்? சரி ஓகே வாங்க, இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock வீட்டில் இருப்போம். மாமா என்னம்மா சொல்கிறேன்? அவ்வளோதான், அவங்க கட் பண்ணிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கெலாம் இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. சுகாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. நவி நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஒரு ப்ராப்ளம். அதுக்கு மேலே இங்கே பெரிய ப்ராப்ளம்டா. ஏண்டி என்னாச்சு இப்போ உனக்கு? டேய் என் அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்களா? என்ன நவி சொல்கிற? ஆமாம், இன்றைக்கி 4 o'clock வராங்களாம். ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரூம்ஸ் வேறு செப்பரேட்டாக இருக்குடா. மயிரே, எங்கள் அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வராங்கடி. இதே உங்கள் அம்மா அப்பாவுமா? இப்போ என்ன பண்ணுறது? எதுக்கு? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் ஒன்றுமா தானே உட்காண்ட்ருக்கேன். என்கிட்ட வந்து எதுக்கு என்னன்னு கேட்டது இப்போ ஒரு தப்பா சுகா? ஐயோ இப்போ சண்டைலாம் போடாத. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அம்மா அப்பா வேறு 4 o'clock வராங்களாம். எங்கள் அம்மா அப்பாவும் 4 o'clock தான் வராங்க. அப்போது தெரிஞ்சிருக்குமோ? எனக்கும் அப்படி தான் தோணுது. இப்போ என்ன பண்ணுறது? தெரியலடா. இப்போது சரி கிளம்பு, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா. டைம் 2 தான் ஆகுது, ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஸோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வா, ஏன் இப்படி நிற்கிறோம்? என் ட்ரெஸ்லாம் ஒரு ரூமில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இதை தாண்டி நான் முன்னாடியே சொன்னேன். சரி வா, தெரியாமல் பண்ணிட்டேன், வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. வந்து தொலை, போகலாம். ஸோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போய் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் எல்லாமே சுகர் ரூமுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், எதுவும் இல்லை. எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. என்கிட்ட சிரித்து பேச சரியா? உன் மூஞ்சை பார்த்தா எனக்கு சிரிப்பே வரலையேடி. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து மறைக்கிறீங்க. அவன் அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். போதும் இந்த சிரிப்பு இதே அப்படியே மெயின்டைன் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம். நவி, அவங்க 2 பேரும் இல்லை அவங்க 4 பேரும் கிட்டத்தட்ட 1 month இங்கே தாண்டி இருப்பாங்க சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் 1 month ஏதோ பிளான் பண்ணி தாண்டா 2 இல்லை 4 பேரும் வராங்க. ஆமாம் தெரியுது, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்லாம் இல்லை, தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லைன்னு. சரி வா பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காததா. சரி ஓகே. இப்போ நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு, நானும் கிளம்புறேன். என் மக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஐயோ நான் எப்படி சொன்னேன்? இல்லை எப்படி, அவங்க தான் வரேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அப்படியே இருந்துக்கலாம், இங்கே இருந்துக்கலாம். ஆஃபீஸ்க்கு இப்போ திருப்பி போக வேண்டியது வேணாம். அது சரி இருந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு கூப்பிட்டேன்? என்ன? இல்லை நான் எதுவும் கூப்பிடலையே. நடவடிக்கையே சரியில்லை. போய் வேலை இருந்தால் பாரு போ. ஆமாம் நிறைய வேலை இருக்குது. சரி ஓகே பாய். எங்கடி போகிற? ரூமுக்கு. மக்குன்னு சொன்னதா தப்பே இல்லை. லேப்டாப் எடுத்துகிட்டு கீழே வா. 2 பேரும் தனி ரூமில் ஒர்க் பண்ணால் தெரிஞ்சிடும். அது என்னமோ உண்மை தான். வரேன். ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்களும் மேலே போயிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு கீழே வரீங்க. வந்து 2 பேரும் சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. 2 பேரும் திருப்பி மூஞ்சி பார்த்துக்கிட்டு ஐயோ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் இப்படியே போய் ஓப்பன் பண்ணுறீங்க.
பார்த்தா அங்கே 4 பேரும் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க. ஏ நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதானே நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? பார்த்தியா எப்படி நடிக்கிறாங்க பார்த்தியா 4 பேரும்? தெரியுது. மூஞ்சி அப்படி வச்சுக்காதடா, சிரிச்ச மாதிரி வைடா. போதுமா? நீங்கள் சிரிக்காமலே இருந்துடலாம். ஸோ அப்படியே 4 பேர் உள்ளே வராங்க. வாட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்ற மாதிரி 4 பேர் இப்போ உள்ளே வந்து சோஃபாவில் உட்காண்ட்ருக்காங்க. என்னம்மா எப்படி போகுது லைஃப்லாம்? அங்கிள் நல்லா போகுது. அங்கிள்னு ஏன் கூப்பிட்ற? மாமானே கூப்பிடு. ஓகே மாமா. டே என்னடா ஓகே தானே? ஓகேப்பா. எதுக்கு இப்போ 4 பேரும் வந்திருக்கீங்க? என்னடா வீடு தேடி வந்தவங்கள எப்படி சொல்கிற? இல்லைம்மா கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. சும்மா தான் 2 பேரையும் மிஸ் பண்ணோம் அதான். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் வருவாங்கன்றதை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. ஆமாம் சம்மந்தி, நீங்கள் வருவீங்கன்றதை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ பேசிட்டே இருக்கும்போது மெய்ட்ஸும் காஃபி கொண்டாந்து தராங்க. ஸோ அந்த 4 பேரும் குடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே மேலே போகிறீங்க. டே எங்கே போகிறீங்க? மேலே ரூம்க்கு. ஓ சரி ஓகே போங்க. உங்கள் அம்மா கிச்சன் சைட் போகிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எதுவும் கண்டுக்கல, என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு மேலே போயிருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து மெய்டு வந்து உங்களை கூப்பிட்றாங்க. மேம் உங்களை உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க மேம். ஏன் அம்மாவா? ஆமாம். ஓகே நீங்கள் போங்க, நான் வரேன். எதுக்கு தான் கூப்பிட்ருப்பாங்க? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? போய் கேட்டு வா. என்னத்தை கண்டுபிடிச்சாங்களோ? இரு போகிறேன். ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கீழே வரீங்க. உங்கள் அம்மா தரன்னு கிச்சனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அம்மா என்னம்மா? என்னடி இது? என்னது? 2 பிளேட்ஸ் காமிக்கிறாங்க. ஏம்மா கண்ணு தரலையா அது பிளேட்ஸ்? ஏய் என்ன நக்கலா? அம்மா என்னம்மா தெளிவாக சொல்ல, எனக்கு எதுவும் புரியல. என்ன 2 பேர் பிளேட்ஸ் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது? பின்ன என்ன டிசைன் பார்க்க போறியா வாலில் வச்சு? சாப்பிட்றதுக்கு என்னம்மா டிசைன் பண்ணணும்? அது இல்லடி, கப்பிள்ஸ் பிளேட்டு அதெல்லாம் அப்போல்லாம் எதுவுமே இல்லையோ? இது கப்பிள்ஸ் பிளேட்டா? கப்பும் பார்த்தேன், எதுவுமே அப்போல்லாம் எதுவுமே இல்லை. ஹாலில் எந்த ஃபோட்டோஸுமே இல்லை. ஐயோ அம்மா என்னம்மா கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்க? கப்பிள்ஸ் பிளேட் அப்படி இப்படின்னு. இது கிரிஞ்சா? ஏய் உண்மையை சொல்லு. நீங்கள் 2 பேரும் அம்மா நாங்கள் ஹாப்பியாக தாம்மா இருக்கோம். அப்புறம் ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை, வெளிலே போனதில்லை 2 பேரும். அம்மா வெளில போனால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுமா என்ன? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடி, பண்ணுறதே சரியில்லை. அம்மா எனக்கெலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே வராதுமா. சுகா அதுக்கு மேலே அவள் என்றைக்குமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் எப்படிம்மா ஃபோட்டோஸ்லாம் வாலில் இருக்கும்? என்னம்மா பேசுகிற நீ? புதுசாக பேசுகிறம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ தோணலை 2 பேரும் இந்த வெளில போய் சுற்றிட்டு வர மாதிரி. இதெல்லாம் எதுவுமே தோணலையே எனக்கு. இப்போ என்னம்மா பண்ணணும் உனக்கு? இதெல்லாம் டக்குன்னு சேஞ்ச் பண்ணு. கப்பிள்ஸ் பிளேட்டாக இருக்கணும். கப்பெல்லாம் மாற்று. சரிம்மா மாற்றுறேன். என்ன மாற்றுறேன்? எப்படி மாற்றுவ? ஆர்டர் போடுறேம்மா, அதுக்கு மேலே என்ன பண்ணுன்ற? இல்லை ஆர்டர்லாம் வேணாம். 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க. ஷாப்பிங்கா? அம்மா எனக்கு என்ன வேறு வேலை இல்லை நினச்சிட்ருக்கியா? என் நம்பி எவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது, ஷாப்பிங் போயிட்டு வா அதை போயிட்டு வான்ருக்க. மருமகனுக்கும் வேறு வேலை இல்லையா? ஷாப்பிங் போகிறது தான் இப்போ எங்களுக்கு வேலையா? போயிட்டு என் மருமகன் கூப்பிட்டு கீழே வா, பேசணும் உங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயும். அம்மா என்னம்மா நீ பண்ணுற? போடி. போகிறேன், போய் தொலைகிறேன், வேறு வழி. ரொம்ப கோவமாக அப்படியே மேலே டக்குன்னு போகிறீங்க. போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. டேய் என்னடி? என்ன சொன்னாங்க? நீங்கள் அப்படியே நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா இடி பைத்தியமாடி. டேய் எனக்கே எரிச்சல் ஆகுதுடா, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஐயோ கீழே வா, கீழே கூப்பிட்றாங்க. இப்போ அதுக்கும் திட்டுவாங்க. என்னடி இதெல்லாம்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? சரி வா கீழே போகலாம். இது வரேன். 2 பேரும் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. 2 பேரும் வந்து உட்காருங்க இங்கே. எனக்கு ஒர்க் இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள், நான் போகணும்.
2 பேரும் வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். ஸோ 2 பேரும் அப்படியே போய் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க வேறு வழியே இல்லாமல். என்ன உங்களுக்குலாம் பிரச்சனை? இப்போ என்ன வேணும்? இங்கே பாரு சுகா, எதுக்கு இப்போ மூஞ்சி எப்படி வச்சுருக்க? என் மூஞ்சியே அப்படி தான்ப்பா. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? ஆமாங்க, அவன் மூஞ்சி அப்படி தான். உங்கள் மூஞ்சி மாதிரி தான். உங்கள் மூஞ்சி மட்டும் என்ன சிரித்த மாதிரியா இருக்குது? இப்போ உன்கிட்ட கேட்டாங்களாடி? வாயை மூட்டு உட்கார். அப்படியே அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் 2 பேரையும் பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இல்லையே. அப்புறம் எப்படி இருக்குது பார்த்தா? இங்கே பாரு வயன், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை. டைவர்ஸ் பண்ணி வச்சுருங்க. சுகா டக்குனு உங்கள் மூஞ்சி பார்க்குறான். நீங்கள் சும்மா. அப்புறம் தான் அவனுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. அப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் யோசிக்கிறீங்க, இப்போ எதுக்கு இவன் ஷாக்கானா, நான் எதுக்கு சும்மான்றேன் அப்படின்ற மாதிரி. ஐயோ என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காண்ட்ருக்கீங்க. எது டைவர்ஸா? என்ன பேச்சு பேசுகிற நீ? ஏங்க சைலண்டாக இருங்க, பார்த்துக்கலாம். ஏய் நீ வாயை மூட்ரி, சும்மா சைலண்டர்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வயன், இன்னும் எங்களுக்கு எந்த செய்தியும் வரலையே. என்ன நியூஸ் வேணும் உங்களுக்கு? புரியல. இதுவே ரொமக்கு, இதுக்கிட்ட போய் இது கேட்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வரான். அதை கேட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இங்கே பாரு சுகா, எங்களுக்கும் ஆசைன்றதுலாம் இருக்கும் தானே. எவ்வளோ வாட்டி வந்துட்டு சொல்லிட்டே இருக்கிறது. எங்களுக்கும் பேரன் பேத்தி அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? உங்களுக்கே தெரியும், நாங்கள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நாள் போகட்டும்ப்பா, வரும் நியூஸ் வரும். கொஞ்ச நாள் நாங்கள் பழகிக்கிறோம், பேசணும், அப்புறம் தான் அதெல்லாம். அதுக்கு 2 பேரும் பேசணுமே. 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்க. சாப்பிட்றது கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டிங்களாமே. கோர்த்து விட்டாங்களா? இல்லைப்பா, அது ஷெட்யூல்லாம் பிஸியாக இருக்கும். அதான்ப்பா, நான் சாப்பிட்ற டைமில் அவளுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அப்படி ரொம்ப பிஸியாக இருப்போம்ப்பா. அதான் இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒர்க் இல்லைன்னா நீங்கள் மிங்கிளாக இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷோல்டர் தூக்கிட்டு சொல்கிறீங்க. அப்போ 1 மந்த் 2 பேரும் வீட்டில் இருங்க. என்னது அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகுறீங்க. என்ன புரியல, என்னப்பா பேசுகிற நீ? ஆமாம் நவி, 2 பேரும் 1 மந்த் லீவ் எடுத்துக்கோங்க, கம்பெனியை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ சுகா வந்துட்டு, என்ன நடக்குது எனக்கு புரியல. ஆமாடா, நாங்கள் 2 பேரும் கம்பெனியை பார்த்துக்குறோம். நாங்கள் தானே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். 1 மந்த் பார்த்துக்கலாம், நாங்கள் 2 பேருமே பார்த்துக்குறோம். நீங்கள் 2 பேரும் ஜாலியாக டூர்லாம் போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த 1 மந்த், ஓகேவா? என்னப்பா இதெல்லாம் எதுக்குப்பா இது? சொன்னால் செய்யுங்க, இல்லைனா மொத்தமாக நாங்களே டேக் ஓவர் பண்ணிப்போம். எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. என்ன ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா என்ன? 2 பேரும் அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிட்டு, இல்லைப்பா எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இப்போ 2 பேரும் ஷாப்பிங்கு கிளம்புறீங்களா? உங்கள் அம்மா சொன்ன மாதிரி. நவி போய் ரெடி ஆகிட்டு வாப்போ. சுகா நீயும் போ. 2 பேரும் அப்படியே எந்திச்சு ரூமுக்கு போகிறீங்க. சுகா அப்படியே ஹிடுப்பில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறான். உங்களுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. வந்த ஃபோர்ஸில் சுகாவை அப்படியே அடிக்கிறீங்க. எதுக்கு இப்போ என்ன அடிக்கிற? போ கீழே போ, உங்கள் அம்மா அப்பா அங்கே தான் உட்காண்ட்ருக்காங்க, அவங்கள அடிச்சுட்டு வாப்போ. நீங்கள் அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு வந்து அவனை அடிக்கணும் போல அவ்வளோ கோவம் வருது. அதனால் அவனை போட்டு சாத்திட்டு இருக்கீங்க. அவனுக்கும் பொறுமை போயிடுச்சு. பார்த்துட்டே இருந்தான் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாட்டை அடிச்சுட்டே இருக்கிறதுனால டக்குன்னு உங்கள் 2 கையையும் வாலில் பின் பண்ணுறான். என்னடி விட்டா அடிச்சுட்டே இருக்க? அப்போது எனக்கு கோவம் வராதா? எனக்கு ஒர்க்கு தான்டா, எனக்கு ஒர்க்கு பார்க்கலன்னா எனக்கு அப்படியே தலை வெடிக்குது. புரியுதுடி, பட் இப்போ எதுவும் பண்ண முடியாது. 1 மந்த் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். சரி சாரி, ரொம்ப அடிச்சிட்டேனா? ஆமாம் வலிக்குது. நான் வேணா மெடிசன் போட்டு விடுவா? மெடிசன்னா என்ன மெடிசன் போட்டு விடுவேன்? என்ன கேட்குற? இல்லை என்ன மெடிசன் போட்டு விடுவேன்னு கேட்டேன். என்ன மெடிசன்னா கிட்டில் இருக்கிறது தான். இப்போ எதுக்கு கிட்ட வர?
சுகா தள்ளி போ. டே பொண்டாட்டி. என்ன சொல்லி கூப்பிட்ட? கேட்கல. பொண்டாட்டி அது. அப்போ டக்குன்னு ஃபோன் ரிங் ஆகுது. சுகாலாம் ஃப்ளின்ச் ஆகிட்டு உங்ககிட்டேருந்து வெளில வரான். நீங்கள் அப்படியே அந்த பொசிஷனில் அப்படியே நிற்கிறீங்க. இப்போ என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்? ஐயோ எனக்கு ஒரே ஷையாக இருக்கே. என்னடி புதுசாக ஷைலாம் பண்ணுற? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடுறீங்க. சுகா நீங்கள் ஓடி போகிறத அப்படியே பார்த்துட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் இப்போ ஷாப்பிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்பி நிற்கிறீங்க. இப்போ தான் 2 பேரும் பக்கம் லட்சணமாக இருக்கீங்க. போயிட்டு வாங்க. ஓகேம்மா. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏறி போயிட்டுருக்கீங்க. ஒரு பெரிய ஷாப்பிங் மால். இறங்குடி, நான் போயிட்டு கார் பார்க் பண்ணிட்டு வரேன். சரிடா போயிட்டு வா. நீங்களும் அப்படி இறங்கி நிற்கிறீங்க. இப்போது சுகாவும் கார் பார்க் பண்ணிட்டு உங்கள் கிட்டக்க வராரு. போகலாமா? சரி போகலாம். 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து போ பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய குடும்பம் 2 பேருமே அப்படின்றதுனால அப்படியே போயிட்டே இருக்கீங்க. இப்போ தான் எதுக்கு வந்திருக்கோம்? இங்கே என்ன வாங்கிறதுக்கு வந்திருக்கோம் தெரியலையே. எங்கள் அம்மா ஏதோ கப்பலாக பிளேட் வாங்கணுன்னாங்க. ஃபஸ்ட்டு அதை வாங்கிடலாம், அப்புறமா மற்றது பார்த்துக்கலாம். சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மேலே போகிறீங்க அந்த ஃப்ளோருக்கு. ஸோ போனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் உங்கள் 2 பேர்த்துக்குமே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் பாஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அங்கே நிறையா பொருள் இருக்குது. சரி என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பெரிய குடும்பன்றதுனால எல்லாமே மெய்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடுது, இல்லைனா ஆர்டர் போட்டுறது, அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் வந்ததே கிடையாது. சுகா சொல்லவே வேணாம், ஃபுல்லாக ஒர்க்குன்றதுனால அவனும் வந்திருக்க மாட்டான். நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போய் சுகா கிட்டே கேட்குறீங்க. சுகா இது ஓகேவா? ஆனால் என் டிசைன் எனக்கு பிடிக்கல, இது நான் போய் வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. சுகா அப்படியே உங்களை பார்க்குறான். இன்னும் இப்படி மாறிட்டா, டக்குன்னு ஆக்டிவ் ஆகிட்டாலே அப்படின்ற மாதிரி போயிட்டு இன்னும் எடுத்துகிட்டு வந்து சுகா கிட்டே காட்டுறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் நோண்டுறான். அவங்களுக்குலாம் செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே அவன் ஃபோனை பிடுங்கிட்டீங்க. என்னடி என் கூட தானே ஷாப்பிங் வந்திருக்க, என்ன ஃபோன் கட்டிகிட்டு இருக்க, வாங்கி கூட. அப்படியே அவனை இழுத்துட்டு போயிட்டு ஒவ்வொன்றா காட்டுறீங்க. எது ஓகே? எனக்கு இது பிடிச்சிருக்கு, உனக்கு ஓகேவா? இது உனக்கு எது ஓகேவோ எனக்கு ஓகே. உனக்கு எது ஓகேன்னு சொல்லு. அதெல்லாம் இல்லை, 2 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணலாம். நீ வா, நீ ஃபஸ்ட்டு சொல்லு. அப்படியே ஒவ்வொன்றா பாரு, எது ஓகேன்னு சொல்லிட்டு பாரு. ஸோ சுகாவும் அப்படியே பார்த்துட்டு ஒன்று சொல்கிறான். கரெக்டாக நீங்கள் சொன்னால் தான் அவனும் சொல்கிறான். அது நான் தான் சொன்னேன், நீ வேறு ஏதாச்சும் சொல்லு. இல்லை எனக்கும் அதுவே ஓகே தான், அது வாங்கிக்கலாம். அப்படியா? உனக்கு ஓகேவா? ஓகே அப்போ ஓகே அப்படின்னு அப்படியே அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, அதை பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்படியே இன்னும் ஜாலியாக இருக்காது இந்த மாதிரி போய் ஷாப்பிங்லாம் பண்ணுறது. இப்போது நெக்ஸ்ட் எங்கே? ஸ்பூன் கப் எல்லாமே வாங்குகிறோம். ஓகே சரி ஓகே வா போகலாம். அப்படியே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு இப்போ கீழே வரீங்க. வந்துட்டு இருக்கும்போது நீ அப்படி போ, நான் வரேன். எங்கே சுகா போகிற? போடி, நான் வரேன்டி. சரி ஓகே, அப்போ நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடவா? சாப்பிட்ரு, நான் வரேன். பாய். உனக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வேணுமா? இல்லை அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்போ நீ சாப்பிட்ற? சரிடி சாப்பிட்றேன்டி, போடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. அந்த பக்கம் சுகா ஒருத்துக்கு போயிருப்பான். அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அவனும் அப்படியே வரான். நீங்கள் அப்படியே கையில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ண பேக்லாம் அப்படியே கீழே சுற்றி இருக்குது. நிறையா ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க நீங்களும் சுகாவும் சேர்ந்து. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. வந்துட்டியா? எங்கே போன? ஒன்றும் இல்லை, கால் பேச போயிருந்தேன். சரி ஓகே, இந்த உனக்கு ஒரு ஐஸ்கிரீம். எனக்கு தான் வேணாம், நான் தான் சாப்பிடுன்னு சொன்னேன்ல. சரி ஓகே தா. அப்படி சொல்லிட்டு அவனும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்றான். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு. சின்ன வயசில் சாப்பிட்ருப்பான், அப்புறம் சாப்பிட்ருக்கவே மாட்டான். ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு, சுகா சொல்லுடி இப்போ என்ன வேணும்? என் பேக்லாம் நீ தூக்கிட்டு வரியா? சரிதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 4 பேக், அந்த பக்கம் 4 பேக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டுருப்பான். காரில் போட்டுட்டு இப்போ 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க.
வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் உட்காண்ட்ருக்காங்க, 4 பேரும் சேர்ந்து அப்படியே உட்காண்ட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே முன்னாடி ஆடிட்டே வரீங்க. பின்னாடி சுகா இந்த பக்கம் 4 பேக், அந்த பக்கம் 4 பேக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அதை பார்க்குறதுக்கே அவங்க 4 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னடி நவி, எப்படி போச்சு இன்றைக்கி ஷாப்பிங்? ரொம்ப ஜாலியாக போச்சுமா. நிறையா வாங்கியிருக்கோம். அப்படியா? ஜாலியாக இருந்துச்சா? ஆமாம், நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் தெரியுமா? சுகாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஆமாப்பா. அப்போது சுகாவோட அம்மா இப்போ தான் அவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி வாழ்கிறீங்க, சும்மா அந்த மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்காமல். 2 பேருமே அப்படி நிற்கிறீங்க. உங்களுக்கே அப்போ தான் தோணுது, ஆமாம் நம்ம வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டைப்பு அப்படின்ற மாதிரி. அப்போது வந்து சுகா, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் மேலே போகிறேன். சரிடா போயிட்டு வா, டின்னருக்கு 2 பேர் கீழே வந்துடுங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே மேலே போகிறீங்க. மேலே போனதும் சுகா அவங்ககிட்ட கேட்குறான், ஹாப்பியாக இருந்தியா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இன்னைக்கு செம்மையாக போச்சுல சுகா? ஆமாம், நல்லா போணுச்சு தானே? எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வா போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். 2 பேருமே வா. இல்லை வா, டயர்டாக இருப்போமே அதுக்காக சொன்னேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக ஆகுறீங்க. இப்படியே டேஸும் போகுது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அந்த 1 மந்தில் 20 days ஆகிருக்கும். 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிருப்பீங்க. ஒரே மாதிரி மேட்சிங் அவுட்ஃபிட் போடுறது, 2 பேரும் ஒன்றா சுற்றுறது, சினிமா பார்க்குறதுன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃபே மாறி இருக்கும். அப்பப்போ வேறு சுகா உங்ககிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக நடந்துப்பான். உங்களுக்குலாம் அதெல்லாம் கனவா நினவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினச்சது சுகா அன்ரொமான்டிக், ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. பட் இவன் இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பானா அப்படின்றதே வந்து அந்த 20 days உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் பேரண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சரி பசங்க மாறிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் மார்னிங் நீங்கள் போய் சுகா எழுப்புறீங்க. சுகா, சுகா. சொல்கிறி என்னாச்சு? சுகா எழு, டைம் ஆகுது, வெளில போகணும். வேலையா? இன்றைக்கி என்ன பிளான்? இன்றைக்கி நம்ம எந்த பிளானுமே இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு வெளில போகணுன்னு தோணுது. எங்கேயாச்சும் வெளில போகலாம். எழு சுகா. சரி இரு. இப்படி சொல்லிட்டு அவனும் போய் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். நீங்கள் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி குளிச்சிருப்பீங்க. அவன் தலை குளிச்சிருப்பான். அப்படியே தலை தோட்டிகிட்டே அவன் வெளில வரான். இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் தான் கட்டியிருப்பான். நீங்கள் ஃபோன் பார்த்துட்ருப்பீங்க. அதான் பாத்ரூம் சவுண்டு கேட்டோன்னே நீங்கள் சும்மா நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தோன்னே அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவனை. என்ன இவன் இப்படி இருக்கான்? நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சுகாவை அதை பார்த்துருப்பான் நீங்கள் பார்க்குறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்டே வரான். ஐயோ வரானே, கேஷுவலாக மெயின்டைன் பண்ணு. ஏய் என்னடா? என்ன பார்த்துட்டே இருந்த? அது சும்மா தான், ஒன்றும் இல்லையே. அப்படியா? ஒன்றும் இல்லையா? இல்லை. அவன் அப்படியே உங்கள் மேலே வந்து சாயிறான். என்ன எங்கே வர? என்னாச்சு? அவன் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணுறான். என்ன சென்ட் யூஸ் பண்ணுற? நான் சென்ட்டே யூஸ் பண்ண மாட்டேன் சுகா. அப்போது இது உன் ஸ்மெல்லா? என்ன பேசுகிற நீ? சுகா தள்ளிப்போ, வெளில போகலாம் தானே சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளாண்டுட்டு போகலாமா? இல்லை அதெல்லாம் முடியாது, தள்ளிப்போடா. நீங்கள் பிடிச்ச அவனை தள்ளி விட்ருப்பீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அவனும் ரெடி ஆகிட்டு வந்துருப்பான். 2 பேரும் கிளம்புறீங்க வீட்டில் சொல்லிட்டு. டேய் எங்கடா போகிறீங்க 2 பேரும்? வெளில போகிறோம்ப்பா. கொஞ்ச நேரமாச்சு வீட்டில் இருங்கடா. ஆப்பா நவி ஆசைப்பட்டா கூப்பிட்டு போன்னு சொன்னான், நான் போயிட்டு வரேன். அது சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே கிளம்புறீங்க. ஸோ எப்படியே சுற்றியெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ஆகுது.
ஒரு பீச்சில் உட்காந்துருக்கீங்க 2 பேரும். எப்படி இருந்துச்சு? ஓகேவா? நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். சுகா சொல்லுடி. நாளையோட லாஸ்ட் டே இல்லை, அதுக்கப்புறம் திருப்பி கம்பெனி ஒர்க் அப்படின்னு போய்டுவோம்ல. சுகா அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஏண்டி உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு? அதில் இல்லை சொன்னேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நவி சொல்லு சுகா, உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச் நவி. அது இவ்வளோ நாள் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்லை. என் வீட்டில் கூட பேசுவேன், அவ்வளோலாம் பேச மாட்டேன். ஜஸ்ட் ஓகே அவ்வளோதான். சிரிக்க கூட மாட்டேன் தெரியுமாண்ணா. ஆனால் உன் கூட இருந்தப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். நம்ம நிறைய டேஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு நான் நிறையாச்சும் நினச்சிருக்கேன். என்னடா இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கோமேன்னு. பட் அதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ தோணுதுடி, எனக்கு உன் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது நவி. உனக்கு ஓகேவா? நீங்கள்லாம் எப்படா இவன் இதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிடுங்க போல். டக்குன்னு அவன் மேலே பாஞ்சு கட்டி பிடிச்சிருப்பீங்க. லவ் யூ டூ. இது சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாளா? போடா. என்னடி எதுக்கு நீ இப்போ அடிக்கிற பைத்தியம்? எனக்கு என்ன தெரியும், உனக்கும் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியாதுல்ல எனக்கு. ஏன் என் ஃபேஸ் பார்க்கும் போதே தெரியலையா? நீ கிட்ட வரும்போது ஷையாகி நான் தான் குனிஞ்சு பண்ணி. அப்போது உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிட்டா கூட எனக்கு ஓகே தான்டா. திருப்பியா? ஐயோ அதெல்லாம் வேணாம். போடா. திருப்பி வேணாம், ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலாம். ஐயடா ஆசையை பாரு. என்னடி நமக்கு இன்னும் ஃபஸ்ட் நைட்டே நடக்கலை. இன்னும் கிஷ்ஷே பண்ணல, ஃபஸ்ட் நைட்டுக்கு போயிட்டான். என்ன சொன்ன? நீ ஒன்றும் சொல்லலை. எந்தோ சொன்னியே, காலை கேட்டுச்சு. அப்படி திருப்பி கேட்குற? அப்படியே சுகா அவங்கள பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக். அப்புறம் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு யாரோ உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். டே இரு, யாரோ பார்க்க, தள்ளி போடா. என்னடி உங்கள் முன்னாடி ஒரு குட்டி பையன் நிற்கிறான். நீங்கள் 2 பேரும் அந்த பையனை அப்படியே பார்க்குறீங்க. என்னடா இவன், யாரா இவன் அப்படின்ற மாதிரி. டே தம்பி, யார் நீ? அக்கா, இப்போ நீங்கள் அந்த அண்ணாவை கிஸ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க? நான் பண்ணல, அந்த அண்ணா தான். நான் தான் அவங்க 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. நீ என்னது ஃபோட்டோவா? அப்படியே இந்த பையன் ஃபோட்டோவை காமிக்கிறான். நான் பாருங்க இன்டர்நெட்டில் போட்டு உங்களை வைரல் ஆக்குறேன். டே 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 போய் பிடிட்டா என்னடா இப்படி உட்காந்துருக்க? ஏடு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஓடுறான். அந்த பையன்லாம் எப்போயோ ஓடி போயிட்டு எங்கேயோ போயிட்டான். எங்கே போனான்னு வர தெரில. நீங்கள் எப்படி சுகா பக்கத்தில் போயிட்டு இப்போ என்னடா பண்ணுறது? சரி விட்ரி, பார்த்துக்கலாம். அந்த பிள்ளைக்கு அவ்வளோ அறிவுலாம் இருக்காது. வா வீட்டுக்கு போகலாம். வா போகலாம். கண்டினியூ பண்ணலாண்டி வீட்டுக்கு போயிட்டு. சார் மூடிட்டு வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட காலர் பட்டன் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அம்மாவை தனியாக கூப்பிட்ருப்பீங்க. என்னடி எதுக்கு என்னை கூப்பிட்ட? அப்படியே ஒரு ஹக் பண்ணுறீங்க. மஹா தேங்க்யூ ஸோ மச்மா, லவ் யூ ஸோ 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 மச். என்னடி ஆச்சு? அம்மா எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமா? என்னது ப்ரப்போஸ் பண்ணானா? மக்கு உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணமே ஆயிடுச்சுடி. இதெல்லாம் இல்லைம்மா. ஐயோ எனக்கு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணா நான் என்னம்மா பண்ணுவேன்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. எல்லாமே உங்களை 4 பேரில் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து எங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டீங்க.
2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மம்மி. அதான் எங்களுக்கு வேணும். அப்போ கூடிய சீக்கிரம் சும்மா அதிலே நிற்காதடி. ஏய், நான் உன் அம்மாடி, என்ன டீ போட்டு பேசுகிற? போடி, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆடிட்டே போகிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை அப்படியே ஃபுல்ஃபில்டு ஸ்மைலோடு பார்க்குறாங்க. அப்பா வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்கிட்டே போய் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க அங்கே. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு போயே ஆகணுமா? ஏய், கையை விடு பைத்தியம். மாப்பிள்ளை, நாங்கள் வரோம். இந்த 1 month நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோன்னா அத்தை அப்படிலாம் எதுவுமே கிடையாது அத்தை. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மாறுனுச்சு. சரி மாப்பிள்ளை, சரிடி, நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அவங்க போகிற வரையும். அவங்க அந்த பக்கம் போயிருப்பாங்க. உங்களை டக்குன்னு சுகா தூக்குறான். டேய், என்னடா பண்ணுற? அதான் சொன்னனே கண்டினியூ பண்ணலான்னு. வாடி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறான். இங்கே பாருடா, இப்போ தான் போயிருக்காங்க, அதுக்குள்ளெல்லாம் வேணாம் சரியா? எனக்கு இன்றைக்கே வேணும், எனக்கு இன்றைக்கி முழுசாக வேணும். எனக்கு கண்டிப்பாக வேணும், நோ எக்ஸ்கியூசஸ். அப்பா அம்மா கேட்டாங்க பார்த்தியா, பேர குழந்த பெற்றுருவோமா? டேய், இப்பெல்லாம் பேசாத, எனக்கு பயமாக இருக்குடா. பயப்படாத செல்லம், நான் பார்த்துக்கிறேன், வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து உங்களை அவன் ஹிப்பில் உட்கார வச்சுக்கிறான். அப்படியே வாலில் சாச்சு அப்படி கிஸ் பண்ணுறான் உங்களை. டே, வலிக்குது, பைட் பண்ணாத சுக்கா, எனக்கு வலிக்குதுடா. எனக்கு இங்கே இனிக்குது, நான் ரெடி பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணி கூடி பொண்டாட்டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். அவன் உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். ஏய், பண்ணலாமா? உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். நீங்கள் சொல்லி வாய மூடல, அப்படியே உங்கள் லிப்பை லாக் பண்ணியிருப்பான். பொண்டாட்டி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குடி உன் லிப்ஸு. அதுக்காக இப்படி கடிக்காதடா, வலிக்குது சுகா. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே உங்கள் நெக்லேருந்து கிஸ் பண்ணிட்டே கீழே வரான். சுகா, என்னால் முடியல. அப்படியே சுகா அவன் கையை அப்படியே உங்கள் செஸ்கிட்ட கொண்டு வரான். 2 செஸ்ட்டையும் போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணுறான். சுகா, என் பொண்டாட்டி, நீ மோன் பண்ணுறதுல எனக்கு எங்கெங்கேயோ ஏறுதுடி. நீ தான் பொறுக்கி பண்ண வைக்கிற. எல்லாம் சிஇஓவா? என்ன வேலை பார்த்துட்ருக்க? அதில் என்ன இருக்குது? டைட்டாக இருக்குடி ரொம்ப. நீ அமுக்காதடா. சுகா அப்படியே அவன் காலை வச்சு கீழே ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க, அதை அப்படியே லைட்டாக தூக்குறான். ஏதாச்சும் ஒரு இடத்துல பண்ணு, இங்கே அங்கேன்னு மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்க நீ. என் ப்ராப்பர்ட்டியை நான் எப்படி பண்ண உனக்கு என்னடி வந்துச்சு? படு பேசாமல். பட்டுட்டு தான் இருக்கேன், பேசாமல் தானே இருக்கேன். பின்ன பேச முடியுமா என்ன? அப்பதான் பேச விட்டுறானா? மேய்க்கிறது எருமை, இதில் என்ன? போது இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். பேசுவ? இப்போ பேசு. நான் மாட்டேன், ப்ளீஸ் விட்டுறேன். விடுறேன்டி, விடுறேன், கண்டிப்பாக விட்டுருவேன். சீ பொறுக்கி என்ன பேசுகிறேன்? சும்மா ஹஸ்கி வாய்ஸில் பேசாத நவி, அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, நான் பண்ணுறேன்டி. டே பொறுமையாக பண்ணுறா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே மௌன் பண்ணுறீங்க. நீங்கள் சுகா பொறுமையாக பண்ணுறா, வலிக்குதுடா. அவங்ககிட்டலாம் பொறுமை வாய்ப்பே இல்லடி. எப்படி இருக்கா?
என்னடி இவ்வளோ டைட்டாக இருக்கு? வாய் மூடு, என்ன பேசுகிற நீ? ம் பொண்டாட்டிக்கு வைக்கிறது பாரு. ம் எல்லாம் நீ பண்ணுறது தாண்டா. ஆமாம், எல்லாம் மாமனோட லீலை தாண்டி. ஆ இது லீலையா? என்னை சாகடிக்கிற. என்ன சொன்னேன்? நான் சாவடிக்கிறேண்ணா? அப்படியா? இப்போ இல்லை 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 நான் அப்போல்லாம் சொல்ல, ஃபாஸ்ட் பண்ணாதுடா. ஸோ அப்படியே ஒரு வைல்டு மேக்கப் செக்ஷன் முடியுது. ஓகேடா, இதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு போங்கடா. அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்றது எனக்கு தெரியும். அண்ட் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்போ தான். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, எல்லாமே பண்ணிட்டு போயிடுங்க. பாய், டாட்டா.